வணக்கம். சிம்மம் ராசி நேயர்களே, உங்கள் மீது சூட்டப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு அதிக வேதனைகளையும் மனக்கவலைகளையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். சிம்மம் ராசியின் தார்மீக குணம் என்னவென்றால் தவறு செய்வதை கண்டால் தட்டி கேட்பதுதான். ஆனால் இது அந்த நேர்மையும் தர்மமும் உங்களையே திருப்பி திருப்பி தாக்கிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யாத ஒரு தவறுக்காக உங்களை சுற்றி உள்ளவங்க திட்டமிட்டு பழி சுமத்தியிருந்திருப்பாங்க. அலுவலகத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ உங்களுடைய நட்பெயரை குலைப்பதற்காக மிகவும் மோசமான பொய்யான குற்றச்சாட்டுகளை உங்க மீது அள்ளி வீசியிருந்திருப்பாங்க. நான் உத்தமன், எனக்கு தெரியும் நான் யார் என்று என நீங்க உள்ளுக்குள்ள கதறினாலும் உலகம் அதை நம்ப தயாராகவே இருந்திருக்காது. இல்ல, உங்களுடைய நேர்மைய சந்தேக கண்ணோடு உலகம் பார்த்தபோதுதான் நீதி தேவதையே கண்மூடி விட்டதோ என்று நீங்க ஏங்கியிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களை நீங்க தார்மீக குணம் என்னவென்றா நீங்க தவறு செய்வதை கண்டாலே தட்டி கேட்பதுதான் உங்களுடைய குணம். ஆனா அந்த நேர்மையும் தர்மமே உங்களை திருப்பி தாக்கிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யாத ஒரு தவறுக்காக உங்களை சுற்றி உள்ளவங்க திட்டமிட்டு பழி சுமத்தியிருந்திருப்பாங்க உங்க மேல. அது மட்டுமல்லாம அலுவலகத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ உங்க நட்பெயரை குலைப்பதற்காகவே மிக மோசமான பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்க மீது அள்ளி வீசியிருந்திருப்பாங்க. தனிமையில முடிவெடுத்த நாட்கள் உங்களுக்கு அதிக வேதனைகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். பிரச்சனைகள் நாலாபுறம் இருந்தாலும் உங்களை சூழ்ந்த போது உங்களை தேற்றவோ அல்லது உங்களுக்கு தோள் கொடுக்கவோ யாரும் இங்க இருந்திருக்க மாட்டாங்க. நீங்களே ஒரு அறையினுள்ள முடங்கி முடங்கி இருளுக்குள் அமர்ந்து கண்ணீர் சிந்திய நாட்கள் அவையில் இருந்திருக்கும். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் உங்களுடைய மனப்போராட்டத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லாம போனதுதான் பெருங்கொடுமையா இருந்திருக்கும். ஆனா அந்த தனிமை தான் உங்களை ஒரு நாணய போல மாற்றியிருந்திருக்கும். யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது, நம்முடைய போராட்டத்தை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்க உள்ளுக்குள்ளே சபதம் எடுத்திருந்திருப்பீங்க. அந்த தனிமையின் மௌனத்தில் தான் உங்களுடைய வாழ்வின் மிகச் சிறந்த முடிவுகளும் உங்களை மீண்டும் மீட்டெடுக்கும் புதிய சிந்தனைகளும் முடித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்களை தேற்றவோ அல்லது உங்கள் தோள் கொடுக்கவோ யாரும் இருக்கவில்லை என்று இருக்கும்போதுதான் நீங்களே ஒரு அறைக்குள்ள முடங்கி இருளுக்குள்ள அமர்ந்து கண்ணீரை சிந்திய நாட்களும் அவைகளை அமைந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. சுற்றியுள்ள மனிதர்களே இருந்தாலும் உங்களுடைய மனப்போராட்டத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லாமல் போயிருந்தது பெருங்கொடுமையாவே உங்களுக்கு அமைந்திருக்கும். யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது, நம்முடைய போராட்டத்தை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்க உள்ளுக்குள்ளேயே சபதம் எடுத்திருந்திருப்பீங்க. வாழ்க்கையை மாற்றிய கடினமான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது எத்தனை சோதனைகளும் வலிகளும் வேதனைகளும் உங்களை அழிப்பதற்காக வந்தவையோ மாறாக உங்களை உன்னதமான இரும்பாக இருந்து தங்கமா மாற்றுவதற்காக வந்தவை என்பதை நீங்க உட்காலத்துல உணர்ந்திருப்பீங்க. அது அதீத நம்பிக்கையும் தேவையற்ற தாராள குணத்தையுமே குறைத்து மனிதர்களை பகுத்தறியும் ஞானத்தை தந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. யார் உண்மையானவர் யார் பொய்யானவர் என்பதை நீங்க இப்போது தெளிவா உணர்ந்திருந்திருப்பீங்க. இந்த வடுக்கள் தான் இன்று உங்களை எதற்கும் அஞ்சாத எதையும் தாங்கும் வல்லமை கொண்ட ஒரு முழுமையான மனிதரா கம்பீரமா சிம்மமாக மாற்றியிருந்திருக்கிறது. அது நீங்க வரும் பிற்காலத்துல உங்களோட தனிமை ஒரு நாணயம் போலவே மாற்றியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையை. உங்களுடைய சோதனைகளும் வலிகளும் வேதனைகளும் உங்களை அழிப்பதற்காக வந்தவையா இருந்திருக்காது. மாறா உங்களை ஒரு உன்னதமான இரும்பாவே இருந்து தங்கமா மாற்றுவதற்காக வந்தது நீங்க பிற்காலத்துல உணர்ந்திருக்க போறீங்க. நீங்கள் வரப்போற நாட்கள்ல அதீத நம்பிக்கையும் தேவையற்ற தாராள குணத்தையுமே குறைத்து கொண்டு மனிதர்களை பகுத்தறி ஞானத்தை உங்களுக்கு வளர்த்துக்க போறீங்க. இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உடல் வலிமை அதிகரிக்கும். கடந்த காலங்கள்ல உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்கள், உடல் சோர்வு, மன உளைச்சல் எல்லாம் சூரியனின் பிரகாசத்தால முழுமையா குணமாக போகுது. உங்களுடைய உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் கூடிக்கொள்ள போகுது. முகத்துல ஒரு தேசமும் பொலிவும் தோன்ற போகுது. முறையான உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வீங்க. மன உறுதி அதிகரிப்பதால எத்தகைய கடினமான சவால்களையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதிர்கொள்ளும் வலிமை உங்களுக்கு உண்டாகப் போகின்றது. அதாவது உங்களை கடந்த காலத்துல வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களான
உடல் சோர்வு, மன உளைச்சல், அது மட்டுமல்ல மற்ற நோய்கள் எல்லாமே இப்போது சூரியனின் பிரகாசத்தால முழுமையா உங்களுக்கு குணமாக போகுது. அது மட்டும் இல்லாம உங்க உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் கூடிக்கொள்ள போகுது. முகத்துல ஒரு பொலிவும் சுறு ஒரு அழகுமே உங்களுக்கு தோன்ற போகுது. அது மட்டும் அல்லாமல் முறையான உடற்பயிற்சியும் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வீங்க நீங்க. உங்களுக்கு சமூக மதிப்பு உயரப் போகின்றது. சமூகத்துல நீங்க இதுவரை சாதாரண மனிதராக வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலம் உங்களை ஒரு முக்கியமான விஐபியாகவே மாற்றப் போகிறது. பொதுநல காரியங்களும் அறக்கட்டளைகள் அல்லது ஆன்மீக பணிகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. இதனால சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மற்றும் அந்தஸ்தும் பன்மடங்கு உயரப்போகுது. பலர் தங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை முடிவுகளுக்கு உங்களின் ஆலோசனையை நாடி வரப்போறாங்க. உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்துல ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உருவாக்கப் போகின்றது. அதாவது நீங்க வரப்போகும் நாட்கள்ல நீங்க சாதாரண மனிதா இருந்திருக்கலாம். ஆனா இப்போது உங்க வாழ்க்கையே மாறப்போகின்றது. இப்போ நீ வரப்போகும் காலங்களில் உங்களை ஒரு முக்கியமான விஐபியா தான் மாற்றப் போகிறது. பொதுநல காரியங்களுக்கும் அறக்கட்டளை சார்ந்த விஷயங்களுக்கும் அல்லது ஆன்மீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. இதனால சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மற்றும் அந்தஸ்தும் பன்மடங்கு உங்களுக்கு உயரப்போகுது. உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்தில் ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உருவாக்கப் போகின்றது. விதி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்க ஜாதகத்தில் உள்ள விதியானது உங்களை சரியான வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், சோதனைகள் அனைத்தும் உங்களை பக்குவப்படுத்துவதற்காகவே என்பதை நீங்க உணரப் போறீங்க. விதி உங்களை சரியான நேரத்துல சரியான நபர்களிடம் கொண்டு சேர்க்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே கூடி வரப்போகுது. உங்களுடைய விடாமுயற்சியும் நேர்மறையான சிந்தனையும் இறைவனுடைய அருளுமே இணைந்து உங்களை வாழ்வில என்றும் வீழ்ச்சியடையாத ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு சேர்க்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க ஜாதகத்துல உள்ள விதியானது உங்களை சரியான வெற்றி பாதைக்கும் அழைச்சி செல்ல போகுது நீ வரப்போகும் நாள்ல. அது மட்டும் அல்லாம நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் சோதனைகளுக்கும் அனைத்துமே உங்களை பக்குவப்படுத்துவதற்காக என்பதை நீங்க உணரப் போறீங்க. விதி உங்களை சரியான நேரத்துல சரியான நபர்களிடம் கொண்டு சேர்க்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு தானாவே கூடி வரப்போகுது. உங்களோட விடாமுயற்சிக்கும் நேர்மறையான சிந்தனையும் இறைவனுடைய அருளுமே உங்களை இணைந்து உங்கள் வாழ்வுல என்றும் வீழ்ச்சியடையாத ஒரு உன்னதமான நிலைக்கு உங்களை கொண்டு சேர்க்க போகுது இனி வரப்போகும் நாட்கள்ல. அது கூட உங்க வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட ஆலோசனைகளையும் நாடி வரப்போறாங்க. தொழில் முடிவுகளுக்கு உங்க வாழ்க்கையை தேடி இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சூரியனின் பிரகாசத்தால முழுமையா குணமாக போகுது. உங்களுடைய உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் கூடிக்கொள்ள போகுது. முகத்துல ஒரு தேசமும் பொலிவும் தோன்ற போகுது. முறையான உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வீங்க. மன உறுதி அதிகரிப்பதால எத்தகைய கடினமான சவால்களையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதிர்கொள்ளும் வலிமை உங்களுக்கு உண்டாகப் போகின்றது. அதாவது உங்களை கடந்த காலத்துல வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களான உடல் சோர்வு, மன உளைச்சல், அது மட்டுமல்ல மற்ற நோய்கள் எல்லாமே இப்போது சூரியனின் பிரகாசத்தால முழுமையா உங்களுக்கு குணமாக போகுது. அது மட்டும் இல்லாம உங்க உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் கூடிக்கொள்ள போகுது. முகத்துல ஒரு பொலிவும் சுறு ஒரு அழகுமே உங்களுக்கு தோன்ற போகுது. அது மட்டும் அல்லாமல் முறையான உடற்பயிற்சியும் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வீங்க நீங்க. உங்களுக்கு சமூக மதிப்பு உயரப் போகின்றது. சமூகத்துல நீங்க இதுவரை சாதாரண மனிதராக வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலம் உங்களை ஒரு முக்கியமான விஐபியாகவே மாற்றப் போகிறது. பொதுநல காரியங்களும் அறக்கட்டளைகள் அல்லது ஆன்மீக பணிகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. இதனால சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மற்றும் அந்தஸ்தும் பன்மடங்கு உயரப்போகுது. பலர் தங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை முடிவுகளுக்கு உங்களின் ஆலோசனையை நாடி வரப்போறாங்க. உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்துல ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உருவாக்கப் போகின்றது. அதாவது நீங்க வரப்போகும் நாட்கள்ல நீங்க சாதாரண மனிதா இருந்திருக்கலாம். ஆனா இப்போது உங்க வாழ்க்கையே மாறப்போகின்றது. இப்போ நீ வரப்போகும் காலங்களில் உங்களை ஒரு முக்கியமான விஐபியா தான் மாற்றப் போகிறது.
பொதுநல காரியங்களுக்கும் அறக்கட்டளை சார்ந்த விஷயங்களுக்கும் அல்லது ஆன்மீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. இதனால சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மற்றும் அந்தஸ்தும் பன்மடங்கு உங்களுக்கு உயரப்போகுது. உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்தில் ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உருவாகப் போகின்றது. விதி வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்க ஜாதகத்தில் உள்ள விதியானது உங்களை சரியான வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், சோதனைகள் அனைத்தும் உங்களை பக்குவப்படுத்துவதற்காகவே என்பதை நீங்க உணரப் போறீங்க. விதி உங்களை சரியான நேரத்துல சரியான நபர்களிடம் கொண்டு சேர்க்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே கூடி வரப்போகுது. உங்களுடைய விடாமுயற்சியும் நேர்மறையான சிந்தனையும் இறைவனுடைய அருளுமே இணைந்து உங்களை வாழ்வில என்றும் வீழ்ச்சியடையாத ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு சேர்க்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க ஜாதகத்துல உள்ள விதியானது உங்களை சரியான வெற்றி பாதைக்கும் அழைச்சி செல்ல போகுது இனி வரப்போகும் நாள்ல. அது மட்டும் அல்லாம நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் சோதனைகளுக்கும் அனைத்துமே உங்களை பக்குவப்படுத்துவதற்காக என்பதை நீங்க உணரப் போறீங்க. விதி உங்களை சரியான நேரத்துல சரியான நபர்களிடம் கொண்டு சேர்க்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு தானாவே கூடி வரப்போகுது. உங்களோட விடாமுயற்சிக்கும் நேர்மறையான சிந்தனையும்